எனக்கு மட்டும் இப்படி நடக்குதா இல்லை உங்களுக்குலாம் நடக்குதான்னு சொல்லுங்கள். மார்னிங்கே சொல்லிட்டேன் டின்னர் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வேலை இருந்தது இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்ட்டு. 7 மணிக்கெல்லாம் கிச்சனில் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி துணியெல்லாம் காய போட்டு வச்சாச்சு. அப்புறம் தான் சொல்கிறாங்க எனக்கு வெளியே 8:30 வரைக்கும் சும்மா இருந்தாங்க. 8:45க்கு சொல்கிறாங்க எனக்கு ரைஸ் தான் சாப்பிடணும் போல் இருக்குது, நான் மதியானமே ரைஸ் சாப்பிடல அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நார்மல் ரைஸ்லேயே பிரிஞ்சி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பழைய புதினா கொத்தமல்லி தயிர் எல்லாம் போட்டு பண்ணியாச்சு. ஸோ நல்லா காரமாக வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு விட்டேன். அப்புறமேட்டு பிரியாணி மசாலா நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சது அதையும் போட்டு பண்ணியாச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே இருந்தது, கேரட் மட்டும் தான் இருந்தது. கீழே கடையில் போய் பீன்ஸும் உருளைக்கிழங்கு மட்டும் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. தயிர் பச்சடி பண்ணிவிட்டு அந்த ரைஸ் ஊற வச்ச வாட்டர்லேயே 3/4 கிளாஸ் தான் போட்டேன். ஸோ 1.5 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. வச்சு இது 2 விசில் வச்சா ஓகேவாயிடும். நார்மல் ரைஸ் தான் இருந்தது, பிரியாணி ரைஸ்லாம் எதுவும் இல்லை. சரி இது பண்ணி கொடுக்குறதே ஓவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட மனசு ஆறிட்டுருக்கோம். நம்ம வெளியே வாங்கி கொடுத்துருவாங்க அவ்வளோதான், படுத்தாச்சு. காலையிலேருந்து தான் நல்லா ரிலாக்ஸாக சமைச்சிடலான்னு நினச்சோம். கடைசியில் எனக்கே ட்விஸ்ட்டு கொடுத்த மாதிரி பண்ணிட்டாங்க. 2 விசில் வர வரைக்கும் விடணும், ஏன்னா நார்மல் ரைஸ்ன்றதுனால. இருந்த பாத்திரத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன். 9:25 தான் ஆச்சு. சரி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தா தம் இறங்கிடுச்சு. சரி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், தலையை மட்டும் ஆட்டினாங்க. சரி இருக்கிற லட்டு இருந்தது சிஸ்டர் கொடுத்தது, ஸோ அதை வச்சு சர்வ் பண்ணிடலாம். லட்டு தயிர் பச்சடி வெஜ் பிரியாணி வச்சு கொடுத்துடலாம். நார்மலாக பார்த்து செய்யும் போது நல்லாவே இருக்காது, அவசர அவசரமாக செய்யும் போது இன்றைக்கி நல்லாவே இருக்குது. நானே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. போய் சாப்பாடை பார்த்தேன், சாப்பிட்றியான்னு கேட்டேன். பார்த்தாரா ஓகே நான் வந்து சாப்பிட்றேன்னு. ரொம்ப பசி போல், சுட இருந்தது, சீக்கிரமாக சாப்பிட்டாங்க.